வணக்கம், வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இந்த இன்ட்ரோ உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஐம் வெரி வெரி சாரி. அதனால் டக்குன்னு பாருங்கள், நீங்களாவே அடுத்து மாறுறதுக்குள்ளே நானே உங்களுக்கு ஒரு நல்ல வாட்டா போட்டிருக்கேன். நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து யாருக்கும் இது பெருசாக தெரிஞ்சிருக்காது நான் நம்புகிறேன். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு பெய் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். நல்லா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்படியே நல்லா இழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்க சேலஞ்சோ ஒரு இடக்கு முடக்கான சேலஞ்சாக இருக்குது. இட்ஸ் லைக் டாக்கிங் வித் கோஸ்ட். என்ன பண்ணுவேங்கிறதே எனக்கு தெரியல. நானும் பல வீடியோ பார்த்து என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அண்ட் எஸ், இப்போ வந்துட்டு ஆரம்பிக்கலாமா? டக்குன்னு வீடியோவோட லைட்டிங்லாம் மாறிடுச்சுல. ஸோ எஸ், சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு டாக் டு கோஸ்ட். டாக்குன்னு இல்லை, கேள்விகள் கேட்க போகிறோம் த்ரூ கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி நிறையா ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு நான் வந்து நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் பார்த்தேன், அந்த இதுலேயும் போய் படித்தேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் த்ரூ கார்ட்ஸ் நம்மளால் வந்து அந்த சைடை வந்து கனெக்ட் பண்ண முடியும், பேச முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன இது ஓப்பனே பண்ண முடியல, அப்படிலாம் சொல்கிறாங்க. லைக் யூனோ அந்த நிறைய இங்கிலீஷ் பாட்டெலாம் டேரட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஜோசியம் பார்க்கறதுக்கு கார்ட்ஸ் வச்சு, இப்போ நம்ம ஊரில் கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி அவங்க டேரட் கார்ட்ஸ்ன்னு வச்சு அதை வச்சு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி ஒரு படமே இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஸ்டில் இதுவும் கார்ட்ஸ், அதுவும் கார்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன், கவர் கூட பிரிக்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது கார்ட்ஸ் மூலயமா கூட வந்து வி குட் கனெக்ட் த்ரூ தட் நெகட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பில்டப்பு விலாக் கொடுக்குறாங்க. மரியாதை எல்லாமே பேசக்கூடாதான். நானும் தேவையே கூப்பிடல அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது தேவை வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு தேவை, அதுக்கப்புறம் வந்து கேண்டில் வேணும். நம்ம பட்ஜெட் கொஞ்சம் வீக்கு. இந்த கேண்டில் தான் கிடச்சிது. இந்த கேண்டில் எங்கே பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கார்ட்ஸை வந்து நல்லா ஷஃபில் பண்ணணும். எங்கேருந்துடா பிரிக்கிறீங்க? ஆக்சுவலாக இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்க. நிஜமாலே ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மாயமாக போயிட்டாங்க. இப்போது இல்லை, 1900s 18 சம்திங் அந்த மாதிரி டைம்லலாம். இதெல்லாம் நான் நம்பவும் விரும்பலை, ப்ளஸ் நான் ரொம்ப ஹிஸ்ட்ரி படிக்கவும் விரும்பலை கைஸ். எனக்கு ஏன்னா நிஜமாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சேஃப்டிக்கு எனக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுருக்கேன். மெயினாக வந்து கந்த சஷ்டி கவசம் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்ஸை நல்லா ஷஃபில் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம பேய்கிட்ட கேள்வி கேட்க முடியும். பேயும் வந்து நம்மக்கிட்ட எஸ்ஆர் நோவில் வந்து பதில் சொல்லும். ஓகே, ஸோ 4 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஹார்ட், அந்த ரெட் கலர் ஹார்ட் வந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஸ்பேட் பிளாக் கலரில் இருக்கும்ல, அது வந்துச்சு அப்படின்னா நோன்னு அர்த்தம். டைமண்ட் வந்துச்சு அப்படின்னா மேபி அப்படின்னு அர்த்தம். அண்ட் அந்த க்ளவ் அந்த ஃப்ளார் மாதிரி இருக்கும்ல, அது வந்துச்சு அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு அர்த்தமா. ஸோ பார்ப்போம், நாம் சில பல கேள்விகள் கேட்கலாம். நேராக இருக்கிற கேண்டில் தான் ஏற்றணும்னு கடவுள் சொல்ல போகிறாரா என்ன? பேய் சொல்ல போதா என்ன? நம்ம வந்து பானிபூரி கேண்டில் ஏற்றுவோம் கைஸ். கேண்டில் ஏற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என் வீட்டில் மட்டும் என்ன இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தாங்கன்னு வைங்க, பிய அடிப்பாங்க. என்ன வேலை பார்த்துட்ருக்க வாழ்கிற வீட்டில் நீ அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணணுன்னா, கார்ட்ஸை வந்து உப்பு தூவி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ஏன்னு தெரில, முடிக்கும் போதும் உப்பு தூவி தான் முடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்து உப்பு தூவிக்கிறேன். கடவுளே, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ சூனியக்காரி மாதிரி ஏதோ வேலை பார்த்துட்ருக்கேன் நான். ஓகே, உப்பு தூவிட்டேன். இப்போ நான் வந்து அகெயின் ஒரு வாட்டி ஷஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறம் அந்த கார்டில் மட்டும்தான் உப்பு இருந்துருக்கக்கூடாது இல்லை, எல்லாமே. ஓகே, இப்போ நான் வந்து அடுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரியும், ஓரளவுக்கு இது அடுக்குனது தெரியும்னு நினைக்கிறேன். மிச்ச கார்ட்ஸை நான் இங்கே வச்சிட்டேன். ஸோ கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து இந்த கார்டு மேலே அப்படி கை வைக்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், கிட்டே வேறு கேண்டில் வேறு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ அதில் இங்கிலீஷில் கேட்டாங்க, எனக்கு கிராமர் மறந்து போச்சு, அது கொஸ்டின் மறந்துட்டேன், ஃபோன் அங்கே இருக்குது. நம்ம வந்து தமிழ்லேயே கேட்போம், இங்கிலீஷில் தப்பாக கேட்போமே. இருங்க, ரெண்டுத்துலேயும் கேட்போம். Will the spirits here want to talk with me?
இங்கே ஏதாவது ஆத்மா இருக்குது அப்படின்னா என்கிட்ட பேசணுமா? பேசுவீங்களா? ஏதாவது சூடாக இருக்கா? கிட்டே இருக்கிறேன், எதுவுமே சூடாக ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி ஒரு கூசுற மாதிரி ஒரு சிலது ஃபீல் ஆகுது. பட் ஆனால் சூடாலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. எனக்கு அப்படின்னு பார்த்தா இதுதான் ஒரு மாதிரி கூசுற மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். இதே எடுப்போம். கடவுளே, நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் முன்னாடி தான் ஷஃபில் பண்ணேன், உங்கள் முன்னாடி தான் அடுக்கினேன். கட்டே இல்லாமல் இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்த கார்டை வந்து தனியாக வச்சுட்டு இதில் என்ன கார்டு இருக்குன்னு தெரியாது, அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஆர் யூ கோனா ஹார்ம் மீ? நீங்கள் என்ன ஏதாவது காயப்படுத்துவீங்களா? ஆமான்னு மட்டும் சொல்லிடுறாங்க சாமி. ஐயோ, எனக்கு எது மேலேயும் எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. இதுதாங்க ஆக்சுவலி போங்காக இருக்குது. எது மேலேயுமே எனக்கு ஹீட்டாலாம் ஃபீல் ஆகலை. இங்கே ஏதோ ஒரு மாதிரி ஆக்சுவலி நார்மலாக இருக்குது. ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் ஏதோ இங்கேயும் ஏதோ திடீர்னு ஃபீல் ஆகுதே. இல்லை, எனக்கு இது ஏதோ தோணுது, இது எடுக்கலாம். நான் என்ன கேட்டேன்? ஹார்ம் பண்ணுவீங்களான்னு தானே கேட்டேன். இல்லை, இதெல்லாம் சீட்டிங். பட் கைஸ், எனக்கு இப்போ வரைக்கும் நெகட்டிவாக எதுவும் ஃபீல் ஆகலை. ஒரு விளையாட்டாக தான் பார்க்குறேன். அது மாதிரி இது ஏதோ ஃப்ளூக்கில் நடக்குதுன்னே வச்சுக்கலாமே. சரியா மேபி நான் வந்து ஷஃபில் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஹார்ட்டாக வருது. இந்த கார்டையும் வச்சிடலாம். என்னை இப்படி பொசுக்குன்னு ஹார்ம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே கோஸ்ட், எல்லாம் உங்களுக்கே நியாயமா? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் killed somebody before? நீங்கள் யாரையாவது இதுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கீங்களா? நோ. நல்ல அப்போ நான் தான் முதல்ல. நோ, திஸ் மீன்ஸ் நோ. ஓகே, நைஸ். உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? Do you have any unsatisfied wishes? என் இங்கிலீஷை மடிச்சிருப்பேயே. சத்தியமாக ஏதோ சவுண்டு கேட்டுச்சுங்க. ஏதோ ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. நோ நோ, பர்பஸே இல்லாத பேயா இருக்குமோ? Are you in this room? நீங்கள் இந்த ரூமில் தான் இருக்கீங்களா? Say no, please say no. பாத்ரூமில் டேப்பில் தண்ணி சொட்டுறது கூட எனக்கு பயமாக இருக்குது. இது கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் ஆகுது. இந்த ரோலே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கிட்ட இருக்கிற எதுவுமே எனக்கு ஹீட்டாக ஃபீல் ஆகலை. ஏன்னே தெரில. இல்லை, இது ஃபீல் ஆகுது, நல்லா ஃபீல் ஆகுது இது. எஸ். என்ன இருக்குது? நோ. கூல், நைஸ். ஓகே, அப்போது இந்த ரூமில் இல்லை. இப்போ ஒரு பர்சனல் கேள்வி கேட்போமா? எனக்கு 2027 கல்யாணம் நடக்குமா? பேய்கிட்டே கேட்டாள்றா நான். இது ஏதோ ஒரு மாதிரி ஒரு அனல் ஃபீல் ஆகுது. அது நீங்கள் இல்லை, நான் யாரையும் ட்ரை பண்ண சொல்ல மாட்டேன்.
பேய், I love you. I love you. Guys, I'm getting married in 2027. I love you. I love you. I like this. Will you try to touch me? நீங்கள் என்ன தொட ட்ரை பண்ணுவீங்களா? இங்கே ஃபீல் ஆகுது. இல்லை, இந்த கார்டு அதோட ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. இந்த லைனே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இங்கே இப்போ நோ ஃபீலிங். ஐ திங்க் திஸ் கார்டு வி கேன் கோ. நிஜமாக தானே இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பயமாக இருக்குது. எனக்கு சத்தியமாக இன்னைக்கு வந்து அங்கங்கே சவுண்டு கேட்குறது, ஏதோ இது நடக்குது அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது ஆக்சுவலாக. இதில் சொல்ல வர விஷயங்கள்லாம் எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டச் மீ ப்ளீஸ். ஓகே, ஆம் ஐ இன் டேஞ்சர்? நான் டேஞ்சரில் இருக்கேனா? ஐ டோன்ட் நோ. இந்த பைக் சவுண்டு வேறு. உங்களுக்கு தெரியல எவ்வளோ வேர்த்து ஊற்றிருக்கேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். எனக்கு சீரியஸாக ஒரு மாதிரி இருக்குது. Will you kill me because I was disturbing you a lot? உங்களுக்கு புரியுதில்ல? எனக்கு பயத்தில் எதுவுமே பேச வர மாட்டேங்குது. நான் உங்களை இப்படி கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிறதுனால என்னை கொன்றுவீங்களா? இது ஹீட்டாக இருக்குது, இதுவும் ஹீட்டாக இருக்குது. இது போகலான்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? மேபி. போதும், கடைசி ப்ளீஸ் என்னை விட்டுறதுக்கு மேலே எனக்கு லீவ் வேணாம். கேன் ஐ டேக் லீவ்? நான் கிளம்பவா? நான் கிளம்புறேன் ப்ளீஸ். அது ஃபீல் ஆகுது. இங்கெல்லாம் எதுலேயுமே இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. இதிலலாம் ஆனால் ஹீட் ஃபீல் ஆக மாட்டேங்குது. நான் கிளம்புறேன். கேன் ஐ டேக் லீவ்? கடவுளே எஸ் சொல்லிடு. மேபினா எஸ்ன்னு தானே அர்த்தம். கைஸ், இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கிட்ட இந்த கேள்விலாம் கேட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து இதுவாக்கிட்டு திருப்பியும் வந்து ஷஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு எடுத்து திருப்பி இதில் போட்டுட்டு just shuffling this again and இதை வந்து உள்ளே போட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தூக்கி போடுவேனான்னு தெரில, பட் இப்போதைக்கு இந்த கார்டை கொஞ்சம் நாளைக்கு எடுக்க மாட்டேன். That's it. எவ்வளோ வேர்த்து எப்படி இருக்குது, சரியான பயம் கைஸ். ஆக்சுவலாக வந்து எதுவுமே நெகட்டிவாக ஃபீல் ஆகலை, பக்கத்தில் எதுவும் ப்ரெசன்ஸாலாம் எனக்கு தோணலை. பட் ஆனால் அது சொல்கிற பதிலை கேட்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் லிட்ரலி வந்து என் மைண்ட் வந்து நான் ரேண்டமாக தான் கார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி
எனக்கு அது ஆன்சர் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேனால இப்போ வரைக்கும் அதை வெளில விட்டு வர முடியல. அப்போல்லாம் எதுவும் இல்லை, யூ ஆர் ரேண்டம்லி பிக்கிங் த கார்ட்ஸ் அப்படின்னு எனக்கு ஏற்றுக்கவே முடியல. எனக்கு என்னமோ சம்படி இஸ் ஆன்சரிங் அப்படின்னு என் மைண்டில் நல்லா ஏற்றிட்டேன். எனக்கு வேர்த்து வேர்த்து போய் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சே போச்சு. எனக்கு அதனாலே வந்துட்டு யூனோ சம்படி வாண்ட் டு ஹர்ட் மீ, சம்படி இஸ் தேர் நியர் மீ அப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இதுவாயிடுச்சு. ஐ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி இன்டராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் லைக் இந்த காமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். நானே கண்டுபிடிச்சி இன்னொரு 1 மாதம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இது மாதிரிலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அதுவும் என்ன மாதிரி தனியாக. நோ ப்ளீஸ், நோ. பாய்.